இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 5ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை, பராபவருடம் வைகாசி மாதம் 22ஆம் திருநாள், மகர ராசி, திருவோண நட்சத்திரம், பஞ்சமி திதி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்க போகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 12 ராசிகளில் 6-7 ராசிகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மிதுன ராசியில் திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் நம்ம பார்த்துக்கக்கூடிய நாள். அதாவது குழப்பங்கள் இருக்கும். ஒரு கருத்துலாம் நம்ம பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப அதிகப்படியாக யோசித்து ஓவர் திங்கிங்னு இப்போ ரீசெண்டாக சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. காலையில் போகும்போதே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். சராசரியாக சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மேக்சிமம் 2.25 மணி நேரம், அவ்வளோதான். ஒரு நாள் முழுக்க இருக்குங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அந்த ட்ரெயின் வருதுன்னு கதை தான் தெரியுமே தவிர, ட்ரெயின் 4 மணிக்கு தான் வரும்னா 4 மணிக்கு தான் ட்ரெயின் வரும். காலையிலேருந்து ட்ரெயினுக்கு போகணும்னு மனசில் எண்ணம் இருக்கும்ல, அதுதான் சந்திராஷ்டமம். ஆனால் ட்ரெயின் வருவது என்னமோ 4 மணி தான். அதனால் அந்த 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம். சம்டைம்ஸ் நைட்டு கூட பாஸ் ஆகிடும், தூக்கத்தில் கூட அது பாஸ் ஆகிடும். சந்திராஷ்டமத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய தினமும் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்கள் பண்ணாவே உங்கள் மனஸ்திதி நல்லா இருக்கும், திடமாக இருக்கும், குழப்பங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள், இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். திடீர்னு பார்த்தா ஒரு வெளியூர்லேருந்து ஒரு பையன், உங்கள் பையன் படிச்சுட்டு இருக்க பையன் வந்துடுவான். இன்றைக்கி லீவ் விட்டாங்கன்னு நான் வந்துட்டேன்மா. அதே மாதிரி நிறைய பேருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் பெண்மணிகள், இல்லத்தரசிகள், தாய்மார்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் வியாபாரிகளுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு. ரொம்ப பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுப்பார். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணு. ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள், தெய்வ அனுகிரகம் அருமையாக இருக்கக்கூடிய நாள், தொழிலில் மேன்மை கொடுக்கக்கூடிய நாள், உணவு தொழில், அதே மாதிரி தண்ணீர் சார்ந்த எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, எண்ணெய் வியாபாரம் செய்கிறவருக்கு, மீடியாவில் இருக்கிறவங்க, யாரெல்லாம் நடிகைகள் இருக்கீங்களோ அவங்களுக்கு, அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன வியாபாரம் எந்த லெவலில் நீங்கள் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக குருவுடைய முழு பார்வையின் பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் யாருக்குமே கெட்டது நடக்காது, நல்லது தான் நிறையா நடக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பன்னாரி மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் போய் உக்காந்தாலும் அது குருவுடைய பார்வை பலனில் முதுவாக இருக்கிறதுனால பாதிப்புகள் ஒன்றும் பெருசாக நடக்காது. சுபகாரியங்களுக்கு செலவு, குழந்தைகளுக்கு திடீர் பிரயாணத்துக்கு செலவு, ஸ்கூலுக்கு போகணுன்னா ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு போகணுன்னா அந்த குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும், இப்போ காலேஜில் சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ஃபீஸ் எல்லாம் கட்டணும், டியூஷன் ஃபீஸு அது இதுன்னு. இந்த ஒரு சுமை தான் உங்களுக்கு அதிகமாக தெரியும். இன்ஃபேக்ட் அது கையிலிருந்து போகும்போது அது நமக்கு சந்தோஷமாக தான் தெரியும். இதுதான் குரு பார்வையின் பலன்னு சொல்லுவோம். அதனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது. வேலையில் நீங்கள் எங்கே இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அங்கேயே கூட நீங்கள் கடன் கிடைக்கும். அமோகமான நாள், தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள், மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. ராசியா நிறம் பொன்னிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக இருக்குது. கடகத்துக்கு இனிமேல் கொண்டாட்டம் தான். கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மற்றவர்களால் நமக்கு லாபம், வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கோல்டு வார்லாம் நிவர்த்தி ஆகும். பிரச்சனைகள் முடியும். நிறையா தேவையே இல்லாத கருத்துக்கள் யாரெல்லாம் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் முடியும். உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டதுங்கிறது தான் உண்மை. பெரிய மாற்றங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. முழு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சகலமும் கை கூடணும் அப்படின்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரி வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஒரு கடன் அப்படின்னு வந்துட்டால் பொதுவாகவே கொஞ்சம் அதிகமான கன்ஃபியூஷன் இருக்கும். இன்றைய நாளை கன்ஃபியூஷன் கம்மியாக இருக்கும். கடன் எப்படி அடையலாங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவில் நீங்கள் மாற மாட்டீங்க.
இன்னும் அந்த முடிவை எப்படியார் நடத்துறதுக்காக குருவுடைய அனுகிரகம் இருக்குது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை மனசார வணங்குங்க. குரு பார்வை இருக்கும்போது கடன் மட்டும் இல்லை, நோயாக இருந்தாலும் தீரும். கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய வேல்யூ உண்டு. நல்லா இருப்பீங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சரியான சந்தோஷத்தில் இருப்பீர்கள். பஞ்சமஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா மூலியமான ஆசீர்வாதங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஜாலியாக சந்தோஷமாக எங்கேயார் போயிட்டு வருவீங்க. உங்கள் மனசுக்கு எது இனிமை கொடுக்கிறதோ அந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. தனித்திறமை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மனசு நல்ல விஷயங்களுக்கு ஏங்கும். இந்த மாதிரி நிறைய நற்பலன்கள் இருக்கு. ஏன்னா சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துரு சுயசாரம் பெறும்போது குருவுடைய முழு பார்வை, சுபகிரகத்துடைய பார்வை இருக்கும்போது எந்த பாதிப்பும் இருக்காது. குழந்தைகள், உங்கள் பசங்க ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய நாள், அதிர்ஷ்டம் கூடக்கூடிய அற்புதமான நாளாக ஒருத்தருக்கு இருக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணுறங்க, பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துன்னா ஜாலியாக பம்பு செட்டில் குளிப்பீங்க. விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான காலகட்டம். நிறைய பேருக்கு ஃப்ரீயாக ஈபிலாம் கிடைக்கும். சந்திரன் தொடர்பாச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் வரும். இது மேலே இந்த 5 ஏக்கராக்கு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சலுகைகள் நிறையா கிடைக்கும். அதாவது யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நல்லாயிருக்கும். பேங்கிங் எம்ப்ளாயீஸ்க்கு நல்லாயிருக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசார பெரிய சந்தோஷத்தை நீங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக வருண பகவானை வணங்குங்க. அவர் பார்த்து எதாவது பண்ணார்னா கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் தீரும். நல்லா இருப்பீங்க. ஆரஞ்சு கலர் சேர்ந்துங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வண்டியாக வாங்குவீங்க. புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்குவீங்க. பெட்ரோல் டீசல் வண்டிலாம் இனி 1.5 வருஷம், மேக்ஸிமம் 1.5 வருஷம். 2028 மே மாதத்துக்கு அப்புறம் எந்த 2 வீலரும் பெட்ரோல் டீசல் இருக்காது. அதனால எல்லாமே எலக்ட்ரிக்கலுக்கு மாறிடுவாங்க. நீங்களும் அந்த காலகட்டத்தில் அதிகமான ப்ரைஸ் கொடுத்து வாங்காமல் இப்போ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல செய்திகள், தகவல்கள் உங்கள் கதவை தட்டும். வேலை நிமித்தமான டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஒரு சில பேருக்கு வரலாம். அது நன்மையே தரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. புதன் சுக்கிரன் ரெண்டுமே நல்ல கிரகங்கள். அது பார்வை பலத்தில் உட்கார்ந்துருக்கு. குரு பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம், சனியோடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன் சுய சாரம் பெற்று அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. காசு பணம் வரவு நல்லா இருக்கும். பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். மன சஞ்சலங்கள் இருக்காது. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு லாபமாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா பணம் வருங்க. பணம் பிரச்சனையே கிடையாது. குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு உங்கள் மனைவிக்கு ஏதாவது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால், அல்லது உங்களுக்கே கண் பார்வை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால், அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அகிலாண்டேஸ்வரி அம்மனை மனசார வணங்குங்க. பார்த்துட்டு வாங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள், யோகமான நாள்னு சொல்லலாம். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. குருவுடைய பார்வை பலன் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். வஜ்ர கம்பீரமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு அசதியும் இருக்காது. எண்ணங்களில் வேகம் இருக்கும். நல்ல எண்ணங்களாக இருக்கும். மெச்சோர்டு எண்ணங்களாக இருக்கும். அதாவது சிறுபுள்ளத்தனமாலாம் இருக்காது. இது ஒன்று. ரெண்டாவது, எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் அந்த வியாபாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மெயினாக கல், மணல், கட்டுமானம் சார்ந்த துறைகள், இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மன வாழ்க்கை நல்லா இருக்கும். பெரிய அளவுக்கு ஆதரவை பெறக்கூடிய அற்புதமான நாள். பெரிய அதிர்ஷ்டம். 2 நாள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருப்பீங்க. பார்க்குறவங்க தோற்றமே மாறும். இன்ஃபேக்ட் மக்கள் பார்வை உங்கள் மேலே தோற்றம் மாறும். அப்படி கூட சொல்லலாம். யார் அழகாக டிசைட் பண்ணுறது? நம்ம முகம் நல்லா இருக்கா நமக்கு தெரியும். ஆனால் மற்றவங்க சொல்லும்போது நமக்கு இனியும் சந்தோஷம் கொடுக்கல. அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய உடம்பும் நல்லா மாறக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். ராசியா நிறம் பிரவுன் நிறம்.
கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலுக்காக நிறையா பிரயாணங்கள் இருக்கும். தொழிலில் முதலீடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நைட்டு வர்ற கொஞ்சம் லேட் ஆகும். டைமுக்கு சாப்பிட முடியாமல் தள்ளி போகும். ஆனாலும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் கரெக்டாக சாப்பிடுவீங்க. டைம் தான் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும். ஆனால் எல்லாமே கரெக்டாக நடக்கும். வேலையில் பெரிய மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. தொழிலில் நல்ல மேன்மை இருக்குது. மனசாட்சியோடு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நல்லா தூங்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தூங்குவீங்க. யோகமான நாள்னு சொல்லலாம். கொஞ்சம் கடன்லாம் தேவைப்பட்டதுன்னா கிடைக்கும். அமோகமாக இருக்குது. மெயினாக டீச்சர்ஸ்க்கு மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி ஆகிட்டு இருக்கும். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் காஷாய நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள். பெரும் லாபங்கள் தரும். லாபம்னா லாபம், சரியான லாபம். ஏன்னா சந்திரன் போய் உட்கார்ந்துருக்கிறது லாபஸ்தானத்தில். குருவுடைய பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும். பஞ்சமஸ்தானத்தில் குரு உங்களுக்கு பாக்கியமாக பார்க்குறான். மீனத்துக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் வேறு யாருக்குமே கிடையாது. 12 ராசிகளில் சரியான அதிர்ஷ்டத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் மீனம்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் டீலெல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். யாரும் பகை கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக நடத்தி கொள்ளக்கூடிய அருமையான நாள். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. பிளான் பண்ணி காரியத்தை சாதிப்பீங்க. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி ஹஜக்ரீவரை மனசார வணங்குங்க. ஹஜக்ரீவ ஹஜக்ரீவ ஹஜக்ரீவே திவாதினம் நரம் முஞ்சன் திபாபாணி தரித்திரமிவயோஷித்து. எவ்வளோ அளவுக்கு ரொம்ப மோசமான கஷ்டமாக இருந்தாலும் அந்த தரித்திரம் அப்படின்னு சொல்லுவோம், அது கிளியர் ஆகும். அதனால நல்ல பண வரவுகள் இருக்கும். நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. கனகாம்பர நிறம் அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் இருக்கிறதுலே யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 மீனம், நம்பர் 2 மகரம், நம்பர் 3 பார்த்திங்கன்னா கடகம், நம்பர் 4 விருச்சிகம். மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் காத்துருக்கு. எல்லாருக்குமே நன்மையாகவே நடக்கட்டும், அமோகமாக இருக்கட்டும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.